பழம்பெரும் காடுகளில் மௌனமும் அதிசயமும் நிரம்பிய ஒரு இடத்தில் இளம் பாலகனாகிய முருகப்பெருமான் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது திடீரென கரும் மேகங்கள் சூழ அசுர சக்திகள் அவரை பாதிக்க முயன்றன. காடு முழுவதும் நடுங்கியது. அந்தக் கணமே பூமியின் ஆழத்திலிருந்து எழுந்தது 5 தலை கொண்ட தெய்வீக நாகம். ஒவ்வொரு தலைக்கும் ஒரு சக்தி, பாதுகாப்பு, தைரியம், ஞானம், விசுவாசம், தியாகம். அது முருகரை சுற்றி வளைந்து ஒரு உயிர்ப்பான கவசமாக நின்றது. அசுர சக்திகள் அனைத்தும் சிதறின. முருகப்பெருமான் கண்களைத் திறந்து அந்த நாகத்தை கருணையுடன் பார்த்துச் சொன்னார், பக்தி இருந்தால் பாதுகாப்பு தானாக வரும். அன்று முதல் அந்த 5 தலை நாகம் முருகனின் தெய்வீக காவலனாக விளங்கியது.